பொதுவாக அமெரிக்காவில் டேட்டிங் ஷோ அப்படிங்கிறது சகஜமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் முதல் முறையாக கேஸ்க்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு டேட்டிங் ஷோனா இந்த ஒரு டேட்டிங் ஷோன்னு சொல்லலாம். இந்த ஷோவுடைய கான்செப்ட் வேற எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஊரில் நடந்த ஆரியா கலந்துகிட்ட எங்க வீட்டு மாப்பிள்ளை மாதிரி தான். அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேரு ஜேம்ஸ் கெட்ஸ்லாஃப். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, தனக்கான ஆண் துணையை தேடுவாரு. அந்த ஆண் துணைக்கு போட்டி போறதுக்காக 15 பேர் வந்திருப்பாங்க. ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா, அந்த 15 பேர்ல பாதி பேர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் மேன்ஸ், அதாவது அவங்க கேஸ் கிடையாது. ஒவ்வொரு சேலஞ்சின் முடிவுலையும் ஜேம்ஸ் ஒவ்வொருத்தரா எலிமினேட் பண்ணிட்டு வருவாரு. அப்படி எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினாலேல ஒருத்தர் தேர்ந்தெடுப்பார்ல, அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு கேவா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். கேவா இருக்கும்போது 2 பேரையுமே ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அவங்களுக்கு பரிசு தொகையும் கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஜேம்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஸ்ட்ரெயிட்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கேவா இல்லாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நல்லா நடிச்சாருன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் பரிசு தொகை கொடுத்துருவாங்க. அவர் எதிர்பார்த்து வந்த ஆண் துணையும் கிடைக்காது, பரிசு தொகையும் கிடைக்காது. அதுதான் இந்த ஷோவுடைய கான்செப்ட்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் எதுக்காக கான்ட்ரவர்சியலான ஷோவா உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷோவுடைய அடிப்படையே மோசமா தான் இருக்கு. கே பீப்புள்ஸ்க்கு யார் ஸ்ட்ரெயிட் பீப்புள்ஸ் தெரியாது. ஒருவேளை கே பீப்புள்ஸ் வந்துட்டு ஒருத்தங்க மேல ஆசைப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்க மனசு புண்பற்றும் இல்ல, ஸ்ட்ரெயிட்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருந்துச்சு. அதே போல எல்ஜிபிடி மக்களை வந்துட்டு கலாய்க்கக்கூடிய வண்ணமாகவும் இந்த ஒரு ஷோ அமைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஷோல வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இருந்தாங்களே, அந்த ஸ்ட்ரெயிட்டா இருந்தவங்க எல்லாமே பொய் சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வச்சிருக்காங்க. இது ஒரு ரியாலிட்டி ஷோங்க, நடிக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ். நல்லா நடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தான் நடிக்க வச்சிருப்பாங்க. உண்மையான கான்செப்டை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு கான்செப்டாலையோ இப்படி இவங்க பண்ண தில்லுமுள்ளாலையும் தான் இந்த ஒரு ஷோ வந்துட்டு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியலான ஷோவா அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இந்த ஒரு ஷோவானது 2003 பிராவோ அப்படி எனப்படக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில ஒளிபரப்பாச்சு.